பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி பிரத்யேக வாகனத்தில் நின்று பேசிவிட்டு போகிறார் உங்கள் தலைவர். இதை நீங்கள் ஒரு மாநாடாக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மேடை, அதுவும் சட்டமன்ற வடிவமைப்பு முகப்பில் ஒரு தோற்றத்தில் அதிமுக கொடியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இதுவும் இருக்குது, படங்களும் இருக்குது. அதே போல் உங்களுடைய தலைவர்களுடைய படங்கள் எல்லாமே இருக்குது பிரம்மாண்டமாக. எதற்காக இவ்வளோ பெரிய ஏற்பாடு? நான் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி ஒரு 25,000 மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் இருப்பீங்க, பார்க்க போகிறீங்க. அந்த 25,000 மக்கள் இன்றைக்கி ரோட்டில் நின்று அவங்களுக்கு வசதிகள் இல்லாமல், நம்ம அவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, குடிக்க தண்ணி வசதி இல்லை, ஒரு 2 மணி நேரம் ரோட்டில் நிற்கிறது, அவங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லை, அவங்க படுகின்ற கஷ்டம். அதனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக போகும்போது அதை ரோடை ஒட்டியே எங்களுடைய பகுதியில் இதை ஒரு மாநாடாக நாங்கள் போட்டிருக்கோம். பக்கத்தில் பார்க்கிங்க்குன்னு ஒரு 15 ஏக்கர் பக்கத்தில் இருக்குது. இங்கே கழிவறை வசதிகள் இருக்குது, தண்ணி வசதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். சட்டமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறோம். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமாக போக போகுது. இந்த கூட்டணி, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்றதுக்கான துவக்க விழாவாக இந்த பயணம் இருக்கும். அதற்காக தான் எங்கள் தலைவரே பயணம் போயிட்டுருக்காரு. இந்த தடவை இந்த ஆட்சி மாற்றத்திற்கான பயணம். கோயம்புத்தூர் தொடர்ந்து பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இந்த திமுக அரசால். அதுவும் குறிப்பாக கோவை தெற்கு மாவட்டன்றது முழுக்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வகையிலுமே. இந்த பகுதியில் மக்கள் வாழ்வாதாரமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வெள்ளலூர் குப்பை கிடங்காகட்டும், இங்கே இருக்கக்கூடிய வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், இங்கேருந்து கனிம வளம் கேரளாவுக்கு கடத்துறது, இங்கே மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் தினந்தோறும் மக்கள் யானை தாக்குதலில் உயிரிழக்கிறது. மக்கள் மிகப்பெரிய கோபமாக இருக்கிறார்கள். இங்கே எப்படின்னா, வரி கட்டுறதெல்லாம் கோயம்புத்தூர்காரன், கலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் கரூர்காரன்ற மாதிரி இருக்குது கோயம்புத்தூர் மக்கள். அதனால் கோயம்புத்தூர் மக்கள் வெகு நெழுந்திருக்கிறார்கள். இன்றைக்கி 25,000க்கும் மேற்பட்டவர்கள் தான் இந்த பயணத்துக்கு வரப்போகிறாங்க. அதனால் இங்கே எங்கே ரோடெல்லாம் போட்டால் எந்த ரோடும் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இந்த மாநாடெல்லாம் இதெல்லாம் நிறைந்து இங்கேயே நாங்கள் ஒரு 10,000 சேர் போடுறக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இது நடந்து இன்றைக்கி இந்த ஹைவே பிளாக் ஆகுன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் போட்டாவே ஹைவே பிளாக் ஆகுது. நீங்கள் போய் இனி ஹைவேல போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி கூட்டத்தை நடத்த முடியும்?